காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துட்டுருக்கிற டாபிக் வந்து மழையை வரவழைத்த பெரியவா, அதுவும் வறண்ட ஆற்றில் வெள்ளம். இதுதான் பெரியவா யாத்திரை பொறுப்பே. அங்கே சின்ன சின்ன ஊரில் கூட தங்கிட்டு போகிற வழக்கம். அப்படி தான் குண்டகலுக்கு முன்னாடி ஹபி ஊரில் போய் பெரியவா தங்கினான். ஊருக்குள்ளே சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. பக்கத்துலேயே பெரிய ஆலமரம். அது அடுத்தப்புறம் ஆத்தங்கரை. அதை பார்த்ததுமே பெரியவாளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே தங்குறது அப்படின்னு முடிவு பண்ணான். சின்ன ஊர் தான், ஆனால் பொட்டல் காடு. 30 நிறையமா காட்டாறு வந்து ஒரு காலத்தில் ஓடின்ற காலம் உண்டு அந்த காட்டாத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் நாங்கள் போடும்போது மழை எதுவுமே இல்லை, வறண்டு கிடந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து லக்ஷ்மி நாராயணன். அவர் தான் இந்த விஷயத்தையே ஃபுல்லாக சொன்னவர், லக்ஷ்மி நாராயணன். அந்த ஊரில் வந்து கரும்பு தான் பிரதான விவசாயம். சர்க்கரை ஆலையும் ஒன்று இருந்தது, சுகர் ஃபேக்ட்ரி இருந்தது. அது தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் ஒருத்தர் தான் வந்து இந்த ஃபேக்ட்ரியோட ஜிஎம். பெரிய ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு விவரம் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார். அவர்கிட்ட வந்து பெரியவா வந்து, நான் இங்கே வந்து வியாச பூஜை பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் ஊரில் கொஞ்ச நாள் தங்கிக்கலாமோன்னோ அப்படின்னார். அவர் அடி போயிட்டார். சுவாமி, அது எங்களுடைய பாக்கியம், பெரியவா இங்கே தான் தங்கணும், என்னென்ன ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லுங்கோ, அவ்வளோ அத்தனையும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு பவ்யமாக சொல்லிவிட்டு எல்லாத்து ஒரு 4 லாரி கீத்து சவுக்கு கட்டை அது இதெல்லாம் வந்தது. இங்கே சூப்பராக வந்து ஒரு 300 அடிக்கு ஒரு பந்தல் ஒன்று போட்டு பெரியவா தங்கிறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் அந்த அதிகாரி. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்கிறதுனால சுமார் 1000 பேர் உட்காரதுக்கு வசதியாக ஏற்பாடெல்லாம் பண்ணி முடித்தார். எல்லா ஏற்பாடும் பிரமாதமாக நடந்துட்டு இருந்தது. அன்றைக்கி ராத்திரி முழுக்க பெரியவா தூங்கவே இல்லை. ஏன்னா அப்படி சஸ்பென்ஸோடு நிறுத்தினார். இந்த கதையை சொன்ன லக்ஷ்மி நாராயணன். அன்றைக்கி ராத்திரி முழுக்க பெரியவா தூங்கலை. பெரியவா ஏன் தூங்கலை? அந்த ஊரும் சிவாலயமும் இந்த ஊர் பிடிச்சிருந்தா கூட அந்த ஆறு பல வருஷங்களாக வறண்டே கிடந்தது. பருவமழை பொழித்து போனது, ஏமாத்திருத்து. அந்த ஊரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து கேள்விப்பட்டா இல்லையா பெரியவா? அதில் மனசை கொஞ்சம் வருத்தப்பட்டு யோசனை இருந்திருக்கார் போல இருக்கு. லக்ஷ்மி நாராயணன் கண்டினியூ பண்ணார். பெரியவா யாரோடையும் பேசாமல் ஆற்றுப்பாதையை வெறிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாராம். சாயந்தரம் திடீர்னு எழுந்துட்டு ஆற்றங்கரை நோக்கி போனார். ஆற்று மணலில் இறங்கி நின்னார் பெரியவா. கொஞ்சம் யோசிச்சு இருந்து இப்படியே பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தார். ஆற்றுல அப்படியே அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஆற்று மணலையே நடந்து போனாராம். அப்புறம் எங்களை கூப்பிட்டு, சந்தியா ஜபம் பண்ண போகிறேன், யாராவது என்னை பார்க்க வந்தால் காத்தால் வர சொல்லோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜபத்தில் முழுகிட்டார் பெரியவா. நல்லா இருட்டிடுத்து. அப்போல்லாம் அந்த அறிக்கையின் விளக்கு தான். அப்போல்லாம் 1-2 பட்டர் மார்க்ஸ் லைட்டு இது 1-2 கிடைக்கும். எல்லாத்தையும் ஏற்றி வச்சோம். ஆச்சு ராத்திரி 10 மணி இருக்கும். காற்று கொஞ்சம் குளுமையாக வீசின மாதிரி இருந்துச்சு. பொட்டுன்னு உடம்புல 2 சிட்டு மழை துளியெல்லாம் பட்டுது. லேசாக தூர்த்தல் போட ஆரம்பிச்சிது. அப்புறம் நிதானம் பெய்ய ஆரம்பித்த மழை கொஞ்சம் நேரத்தில் வேகம் எடுத்து ஓன்னு இறைச்சலாக பட்டு கொட்டி தீர்த்துட்டு அங்கே சைக்கிள் ரிக்ஷாவில் பெரியவாளை உட்கார சொல்லிவிட்டு நான் தான் ஒரு தாழங்குடையை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னார் லக்ஷ்மி நாராயணன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அடித்து வெளுத்து வாகிடுத்த. ராத்திரி 1:30 மணிக்கு தான் ஓஞ்சுது. காஞ்சி மணலாக கிடந்த ஆறு வந்து இப்போ தண்ணி பயணம் ஓட ஆரம்பிச்சிருது. மறுநாள் வெளியாதமாக ஊர் ஜனங்கள்லாம் அதிசயப்பட்டு பெரியவா மழையை வரவழைச்சிட்டா அப்படின்னு கூட்டமாக தரல வந்து தரிசனம் பண்ண வந்துட்டா எல்லாரும். பெரியவாள் ரொம்ப சந்தோஷத்தோடு வியாச பூஜை பண்ணி முடித்தார். பெரியவா தவஸ்வி. வியாச பூஜைங்கிறது வந்து சும்மா நமக்கு சொன்ன காரணம், ஆனால் அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தார் இல்லையா? அதை இப்போ நினச்சா கூட உடம்பே சிலிக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் இந்த லக்ஷ்மி நாராயணன். பெரியவா சரணம்.